சிறிய வகை கார்கள், பஸ்ஸுகள், ட்ரக்குகள், 3 சக்கர வாகனங்கள், ஆம்புலன்ஸ் இது மாதிரியான வாகனங்களுக்கு 28% 18% ஜிஎஸ்டியை குறைச்சிட்டாங்க. ஆனால் கார்களுக்கு பொறுத்த வரைக்கும் இருந்த செஸ்ஸு வந்து செஸ் பற்றி இன்னும் தெளிவாக குறிப்பிடவில்லை. அதற்கான தகவல்கள் இன்னும் முழுமையாக வெளியே வரல. இதே மாதிரி இந்த குறிப்பிட்ட வாகனங்களுக்கு உரிய உதிரி பாகங்கள் அந்த உதிரி பாகங்களுக்கான ஜிஎஸ்டி வந்து 28% 18% குறைஞ்சிருச்சு. இதன் விளைவு என்னன்னா, வாகன சந்தையில் வந்து வாகன உற்பத்தியும் அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வாகனத்துடைய விலையும் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. இதனால் வாகனத்தின் விற்பனை வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 10லிருந்து 15% வந்து வாகனத்தின் விற்பனை அதிகரிக்கிறதுக்கு இமிடியேட்டாக நடக்கும். இது தொலைநோக்கு பார்வையில் ஒரு 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20% இதனால் வாகனங்களுடைய விற்பனை அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் டயர்கள் எடுத்திங்கன்னா, டயருக்கு தேவையான மிக முக்கியமான பொருட்கள், அதனோட உள்ள நைலான், அதுக்கான ரப்பர் பொருட்கள் மற்றும் உதிரி பொருட்கள் எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட வந்து 5% குறைச்சிட்டாங்க. இதனால் 1லிருந்து 2% வரைக்கும் டயர் விலை குறைவதற்கு இந்த டயர் பொருட்களால் மட்டும் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் டயருடைய டேக்ஸ் வந்து 28%லேருந்து 18% குறைச்சதுனால 10% கிட்டத்தட்ட 8 முதல் 10% விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அனைத்து மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு குமுலேட்டிவாக பார்த்திங்கன்னா ஒரு 10% ஜிஎஸ்டி விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி விவசாய வாகனங்கள், அதாவது டிராக்டரு, அதுக்கான சம்மந்தமான 1880 சிசிக்கு உள்ளது எல்லாமே 5% ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் சில பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டியை நில் பண்ணியிருக்காங்க விவசாயத்துக்கு. ஆனால் 5% சில 1880 சிசிக்கு மேலே உள்ள வாகனங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அது 18% ஜிஎஸ்டியாக தான் வச்சுருக்காங்க. இதனால் வந்து விவசாயிகள் வந்து பெருமளவு பயனடைவார்கள். மற்றபடி இதனுடைய விளைவுகள், இதனுடைய முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கணும்னா, வாகன தயாரிப்பாளர்கள் வந்து இந்த வாகனத்தை வாங்குவதற்கு வந்து ஃபைனான்ஷியல் அவைலபிலிட்டி பண்ணணும். அதாவது லோன் கிடைக்கிறதுக்கு உறுதி செய்யணும். லாங் டேர்மில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும், குறைந்த அளவு வட்டி கொண்டதாகவும் இருக்கணும், இஎம்ஐயும் கம்மியாக உள்ளதாகவும் இருக்கணும். அது மாதிரி இருந்ததுன்னா வாகனத்தினுடைய விற்பனை வந்து அதிகரிக்கும். இது கிட்டத்தட்ட இந்த ஜிஎஸ்டி குறைப்பு வந்து மிக முக்கியமான மாற்றத்தை வந்து வாகன சந்தையில் ஏற்படுத்தும். இது இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி மாற்றத்தினால அரசுக்கு வந்து 48,000 கோடி இழப்பு ஏற்படும். இது வந்து குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் இந்த போன்ற மாநிலங்கள்லாம் அவங்களுக்கான ஜிஎஸ்டி வந்து இப்போ 28லேருந்து 18% குறைச்சதுனால அவங்களுக்குள்ள பங்கு குறையும். இந்த பங்கை வந்து மத்திய அரசு வந்து சரி செய்வதாக சொல்லியிருக்காங்க. அது பின்னாடி வந்து செஸ்ஸு மற்ற விஷயங்கள் முடிவு பண்ணும்போது இதெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இழப்பீடை நாங்கள் சரி செய்வதற்கு முயற்சிகள் எடுக்கப்படணும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. ஸோ இதனால் வந்து இந்த ஜிஎஸ்டி வரி மாற்றத்தினால நமக்கு நன்மை பயக்கும் என்பதில் தெளிவாக தெரிகிறது. ஆனால் வாகன உற்பத்தியாளர்கள் மட்டும் இந்த விலையை மட்டும் ஏற்றாமல் அதே மாதிரி வைக்கணும். ஆனால் அவங்க வரி குறைச்சதுக்கப்புறம் வாகனத்துடைய விலையோ இல்லை உதிரி பாகங்களோட விலையோ ஏற்றுனா அது வந்து வாகன பயன்பாட்டாளர்களுக்கு உண்மையான பயனை சென்றடையாது.